உங்க தாத்தா காலத்து சம்பவம் உங்களுக்கு நினைவுல கொடுப்பாங்க. அவங்க ஆத்மாவை சார்ந்து வாழல, அவங்க ஃப்ளஷை சார்ந்து வாழ்ந்தாங்க. எதுல ஃப்ளஷை சார்ந்து வாங்கினாங்க? இன்னைக்கு உங்க சொத்துக்கள் இருக்கு, உங்க பொருட்கள் இருக்குது, இவைகள் எல்லாம் தெய்வீக ரீதியில் அல்ல, தெய்வீகமற்ற ரீதியிலே சம்பாதிக்கப்பட்டது. உங்க பிரச்சனை ஏன் தெரியுமா? பலர் சபித்த சாபத்தினாலே உங்க குடும்பம் இருக்குது. ஏன் உங்க பிள்ளைக்கு இந்த கதி? எத்தனையோ விதங்கள்ல தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட செயல்பாடுகளின் உங்க முன்னோர்களுடைய ஜெனரேஷனல் போராட்டம் தான் உங்களை இப்படி மாற்றியிருக்கின்ற அனுபவங்கள். அருமையான தேவச்சனமே, ஒரு ஆத்ம ரீதியிலே வாழுகிறவன் மாதங்களாக இந்த ஒரு வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் வாசிக்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். How to follow the ways of the Lord Jesus Christ. Here the Almighty powerful God by word says like this: whoever follows me, they will never walk on the darkness, but with the power of transformation they have been identified to follow me. இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள், ஆண்டவர் சொல்கிறார், you are the identified person. நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவருடைய மகிமை, it will be poured as a grace and as a presence and as a word of the God. அது ஒரு கிருபையாக ஊற்றப்படுகிறது, பிரசன்னமாக நிரப்பப்படுகிறது, வார்த்தையாக உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அழைக்கிறது. இங்கே ஆண்டவர் சொன்னார், யார் என்னை பின்பற்றுகிறார்கள்? It is a divine calling given by the Lord Jesus Christ. அது ஒரு சாதாரண அழைப்பல்ல, அவருடைய மகிமைக்கென்று அழைக்கப்படுகிற அழைப்பு. வெளிச்சத்தை பார்க்கலாம், பணம் பார்க்கலாம், பொருளை பார்க்கலாம், but the divine nature and the power of the presence of the Almighty God. இதை பெற்றுக்கொள்வது ஏதாவது காசு கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியுமா? பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு காரோ பங்களோ ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஆவியானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? Because it is totally followed by divine. கிறிஸ்து இயேசுவை பிதாவாகிய தேவன் ஆவியினாலும் தம்முடைய வல்லமையினாலும் நிரப்பினார். நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம், மத்தேயு சுவிசேஷத்தின்படியாக அங்கே மத்தேயு யோவானை அறிமுகப்படுத்துகிறார், யோவான் கிறிஸ்தை அறிமுகப்படுத்துகிறார். அவர் அறிமுகப்படுத்துகிற பொழுது கிறிஸ்துவை எப்படி சொல்றார் என்றால், நான் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட என்னை ஆண்டவர் நியமித்தார், ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ எப்படிப்பட்டவர்? அவரே நம்மை ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அந்த அக்கினியை குறித்துதான் யோவான் 8:12 சொல்கிறது. இருள் என்பது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த சூனியங்கள், மாந்திரிகங்கள், எரிச்சல், வன்கண், பொறாமை, துர்தேவதைகளின் கட்டுகள், வாழ்க்கையில கீழே விழுந்து போன சூழ்நிலைகள், எதை தொட்டாலும் மேல வர முடியாத நிலைகள், உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல இருள்கள். பட் ஆண்டவர் சொல்லுகிறார், இது வெறும் ஒளி அல்ல, இது ஜீவ ஒளி என்று சொல்லுகிறார். காரணம், it is the anointing of the spirit and fire. Hallelujah. இது ஆவியும் அக்கினியும் சேர்ந்து இருந்தாதான் நீங்க ஜீவ ஒளியில நடக்க முடியும். How to walk, எப்படி அதை பின்பற்றுவது, அந்த வெற்றியை நான் எப்படி காண்பது, இதை நாம் பல வார்த்தைகளை நாம் பார்த்துக்கொண்டோம். இன்னைக்கு God is going to teach about vibrant life. வெறும்
ஜீவன் அல்ல, the vibrant. வைப்ரண்ட் என்றால் மிக வித்தியாசமான, வல்லமையுள்ள, பிரமாதமான, ஒரு ஹிஸ்டாரிக், சொல்லக்கூடிய அளவு இதுவரைக்கும் பார்க்கப்படாத, அதான் வைப்ரண்ட். ஒரு ஸ்பெஷல். அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்வதற்குண்டான பல நிலைப்படிகள். அந்த நிலைப்படிகளை குறித்து தான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார். The present day culture, கலாச்சாரம். இன்னைக்கு இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? உங்களுக்கு இந்த வைப்ரண்ட் அடைய முடியாதபடிக்கு பல நெகட்டிவ் இருக்கு. அது கலாச்சாரம், கல்ச்சர். இந்த கலாச்சாரம் ஒரு கேள்விக்குரிய. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நீங்கள் வெற்றி அடைய முடியுமா? அல்லது கலாச்சார வாழ்க்கையை நாம் வெற்றி அடைய வேண்டுமானால் கடைபிடிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த கலாச்சாரம் எதை சார்ந்து இன்றைக்கு உலகத்தில் போய் கொண்டிருக்கிறது? இப்ப சர்ச்சுக்கு வர ஒரு நல்ல துணி வேணும். கலாச்சாரம். எல்லாரும் நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணியிருப்போம். நான் மாத்திரம் பாவாடை தாவணியை போட்டுக்கிட்டு வந்துறீங்கன்னா என்ன பார்த்து நிறைய ஊராமலாம் பாடுறாங்க. இப்போ இந்த கலாச்சாரங்கள் எதை குறித்து பேஸ் பண்ணி இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது? ஒன்று கமர்ஷியலைசேஷன். இந்த கலாச்சாரம் இன்னைக்கு உலக வாழ்வை எப்படி அடக்கி வைக்கிறது? தமிழ்ல கமர்ஷியலைசேஷன் என்பது வியாபார நோக்கம். இன்னொன்று இந்த கலாச்சாரம் மெட்டீரியலிசம். மெட்டீரியலிசம் என்றால் காண்கின்ற பொருளை கொண்டு இன்னைக்கு கலாச்சாரம் மாறிவிட்டது. மூன்றாவதாக செக்யூலரிசம். The meaning of secularism அப்படி என்றால் மத சார்பின்மை. இப்போ அருமையான தேவச்சனமே, கிறிஸ்து இயேசு நம்மளை அழைத்த அழைப்பதற்கு ஜீவ ஒளியை பெறுவதற்காக. ஆனால் உலக கலாச்சாரம் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்குது? ஒன்று வியாபார நோக்கம், இன்னொன்று மெட்டீரியலிசம், பொருள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்துக்காக அதுக்கு எதுக்கு வேணாலும் இறங்குற காலங்கள். பின்பு செக்யூலரிசம், அதாவது ஐயா சொன்னது போல ஒரு மத சார்பின்மையாக நம்மளை வழிநடத்துகிறது. ஆனால் ஒரு முக்கிய சூழலை நாம் அடைய வேண்டுமானால் அந்த முக்கிய சூழ்நிலைக்கு எது வழியோ அந்த வழியை பின்பற்றலாம். ஆனா இப்ப நம்முடைய வாழ்க்கை எதை குறித்து இருக்கு? முக்கிய வழியை குறித்து இல்லை. ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை மாத்திரம் சமாளிச்சுட்டு அதை முடிச்சிடறோம். ஒரு காலேஜ் சீட்டு அதுக்கு போறோம், அது கிடைச்சோம்னா அதை முடிச்சிடுறோம். ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலைக்காக யாரை பார்க்கணுமோ பார்க்கிறோம், அந்த வேலையை கிடைச்சோம்னா அதை முடிச்சிடுறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கை பூரா இந்த மூன்றினுடைய அடிப்படையில் தான் உழண்டு கொண்டிருக்கிறோம். இந்த மூன்று அடிப்படையில உழந்து கொண்டிருக்கிற எந்த வாழ்விலுமே ஜீவ ஒளியை குறித்து ஒன்றுமே கிடையாது. ஒரு வியாபாரம் பண்ணீங்க, அதுல ஏதாவது ஜீவ ஒளி கிடைச்சிருச்சா? இல்ல ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கினீங்க, அது ஜீவ ஒளியா மாறிடுச்சா? இல்ல மத சார்பின்மைங்க, நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க, நான் கிறிஸ்டின் தான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நானே முஸ்லீம் வீட்டுக்கும் போவேன், சாமியே இல்லைன்னு சொல்ற வீட்டுக்கும் போவேன். ஜீவ ஒளியை பெற வேண்டிய நாம் ஏன் பெறவில்லை?
ஒரு ஆத்துமாவை ஒரு நரிஷ்டு பவரா நம்மளால வைக்க முடியல. அதான் பிரச்சனை. உள்ள இருக்க அந்த ஆத்மா ஒரு சத்துள்ள ஒரு ஆத்மாவாக நம்ம இன்னும் வைக்கல. ப்ராப்ளம் நாம உலக பிரகாரமாய் உலகத்தில் போடப்படுகிற போட்டியை போலவே கிறிஸ்தவனும் போட்டு தம்பி அவனை ஆசீர்வதிக்கிறதே பிசாசு. நீ ஜீசஸ் சொல்லிட்டு அவன் வழியில அவன் போடுற போராட்டத்துல அந்த போட்டியில வெல்வதற்கு நீயும் போற. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெற முடியாது. அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறது யாரு? அந்த வெற்றியை பெறுவதற்கு இயேசுவை கொண்டு போய் அங்க நீ வைக்கிற. அது எந்த விதத்திலையும் இருளும் ஒளியும் ஒன்று சேராது. இப்ப அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கலாச்சாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. பிசாசுக்கு தேவை பரிசுத்தம் இல்ல கலாச்சாரம். ஒருத்தர் எங்க வேணாலும் ஈஸியா மாட்டி விட்டுருவாங்க. ஒருத்தர் எங்க வேணாலும் மனத்தாழ்மையில கொண்டு போடுவாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள கொண்டு போடுவாங்க. ஒருத்தர் தேவையா இருக்கிறது அந்த இடத்துல பெருமையில கொண்டு போய் அவனை நடத்த வச்சிருவாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழல் நமக்கு மாற வேண்டுமானால் the soul should be nourished. If you want to lead a vibrant life, you need one thing, soul. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆத்மா, தமிழ்ல இருக்கு பேர் ஆத்மா. ஆண்டவராய் இயேசு சுவாமி அன்றைய கலாச்சாரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த விபச்சார ஸ்திரியை பிடித்த மாத்திரத்தில் அவர்கள் கலாச்சாரத்தின் அடிப்படை, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படை, இவை இரண்டையும் ஒன்று சேர்த்தாங்க. கலாச்சாரம் எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதமா, ஆட்களை பார்க்கிற போது பயங்கர மாதிரி இருக்கும். நடைகள், உடைகள், பாவனைகள், இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு சோலை வீக் பண்ணி பணம் சம்பாதிக்கிற எண்ணங்கள், சோலை வீக் பண்ணி ஆண்டவர்கிட்ட சத்தியத்திலிருந்து பிரித்தெடுக்கிற ஒரு எண்ணங்கள், சோலை வீக் பண்ணி நியாயப்பிரமாணத்தில் எதெல்லாம் தவறு செய்யப்பட்டிருக்கிறதோ, தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சார்ந்து வாழுகிற அனுபவத்துக்குள்ளாய் தள்ளுகிற நிலைமை. இப்போ ஸ்திரீக்கும் டீச் பண்றாரு, பின்னாடி ஆலயத்துக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு டீச் பண்ணாரு, முன்னவங்களுக்கு டீச் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இப்ப நாம பின்ன இருக்கிறவங்க எங்க? தேவ ஆலயத்துக்கு முன்பாக அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, இயேசுவுக்கு பின்னாடி உட்கார்ந்து. இப்போ அவங்க சொல்றாரு, தம்பி அந்த கலாச்சார பார்வையில் நடந்த நடப்பு இருக்கு, அது இவளை போலதான் உன்னை கொண்டாந்து மாட்டி வச்சு உன் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே போனவளாக நீ மாறுவ. ஆனால் இதை நீ ஸ்டடி பண்ற ஆளா மாறணும். அந்த ஸ்திரீக்கு சொல்லி அனுப்புறாரு. இவங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல், ஒரு லேபரேட்டரியாக அந்த சூழ்நிலையை உருவாக்கி காண்பிக்கிறார். இப்போ இந்த சோல் அந்த பெண்ணுக்குள்ள இட் ஹேஸ் டு பி ரெஸ்டோர்ட். இரண்டாவதாக it should be renewed. இந்த ரெண்டு காரியம் அந்த பாப்பானுடைய உள்ளத்துல ஏற வேண்டியது. What is the meaning of restored and renewed? Restored என்பது ஆதி நிலைக்கு அவன் மாறணும். What is renewed? ஆதி நிலைமைக்கு மாறுகிற பொழுது பழையவை அது இருக்கக்கூடாது, ஒரு புதியவைகளாக மாறணும். So God, what did He did?
அவர் எதை செய்தார்? அவருடைய ஆத்மாவோடு கூட இப்ப உறவு கொள்ள ஆரம்பித்தார். ஜீசஸ் வெளியே பார்க்கிறவங்களுக்கு அவளோடு கூட பேசுவது போல தெரிந்தது. அவளோடு கூட பேசுகிற அனுபவம் எல்லாம் எழுத்துல முடிஞ்சு போச்சு. என்ன செய்தார்? பூமியில மண்ணுல அவர் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டாரு. இப்ப வேர்ட பிரகடனப்படுத்தினார் அந்த பொண்ணுக்கு. என்ன செய்யறாரு? ஆதி நிலைக்கு நீ மாறணும், பழையவைகள் ஒழியணும், புதியவைகளாய் மாறணும். எது இந்த பழையவைகளுக்கு மாறுவதும் புதியவைகளுக்கு தேர்ந்தெடுப்பதும் ஆதி நிலைக்கு நாம் போவதும் எதை குறித்து அவளுக்கு தெரியாது. God said it has to be nurtured. N-U-T-U-R-E-D. இது ஒரு காரியம் நடக்கணும் அந்த பொண்ணுக்கு. இன்னொன்று ஃபீட், இன்னொன்று ஹீல். இந்த மூன்று காரியங்கள் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டியது. வாட் இஸ் nurtured? ஒரு ஜீவ ஒளியாய் மாற வேண்டுமானால் இந்த மூன்று காரியங்கள் ஒரு ஆத்மாவுக்கு தேவை. It is called as caring. Caring. Caring என்றால் தமிழ்ல அக்கறை உண்டு. அநேக இந்த சோலை பத்தி கேர் பண்றதில்லை. ஏனென்றால் மாம்சம் அது தற்காலிக இன்பத்தை கொண்டது. மாம்சம் எங்க வழிநடக்குது? ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? உருவாக்க முடியுமா? தேர்ந்தெடுக்க முடியுமா? மாம்சத்துக்கு தேவை. எப்படி ஒரு தண்ணி மேட்ல இருந்து பள்ளத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒண்ணு நீ வழி காமிக்க வேண்டாம். அது என்ன செய்யுது? தானா தேடி அது எங்கேயோ போய் எந்த இடத்துல பள்ளத்துல சேரணும் அது போய் சேர்ந்துடும். என்னைக்காவது தண்ணி மேல ஏறத பார்த்திருக்கிறீங்களா? ஆனால் பரிசுத்த ஆவி எதுக்கு உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கு? வாட்டர். இயற்கையில மேல இருந்து ஒழுகுகிற ஒரு தண்ணிக்கும் கீழே இருக்க தண்ணி மேலே ஏறுவதற்கும் சயின்டிபிக்கா பயங்கரமான டிஃபரன்ஸ். நடக்கவே நடக்காது. அது நடக்குமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த தண்ணி மேலே ஏற வேண்டுமானால் the soul should be nurtured. அது உனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர் தான் உன்னை ஒரு டாப் போஸ்டுக்கு கொண்டு போக முடியும். இந்த மாம்சத்தினால நெவர் அண்ட் நெவர் ஆல்வேஸ். கிரைஸ்ட் அந்த பெண்மணிக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு? பல தொடுதலுக்குள்ள நீ மாட்டப்பட்டிருக்க. அந்த விபச்சார தொடுதல், ஃபார் மணிக்காக விபச்சார தொடுதல், ஃபீலிங்காக விபச்சார தொடுதல், மற்றவன் சந்தோஷத்துக்காக விபச்சார தொடுதல், தன்னுடைய சந்தோஷத்துக்காக விபச்சார தொடுதல். அருமையான தேவச்சரமே, இங்கே நம்ம இந்த பெண்மணியை நாட் ஒன்லி ஒரு ப்ராஸ்டியூஷன் நீங்க பார்க்காதீங்க. நம்ம சோல் இப்ப வாங்க. இந்த ஆத்மா ஒருவேளை இந்த பழவைகளுக்குள்ளவே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? இப்ப தேவன் ஏன் எழுதுறதுல ரத்தத்தை சிந்தி எழுதினாருங்க? ஹிஸ்டரி, சரித்திரத்தை அவர் வெளியே கொண்டு வரார். என்ன சரித்திரம்? ஒன்று ஆதாமை உருவாக்கப்பட்ட சரித்திரம், இன்னொன்று தான் நீ மாறப்படுவதற்காக நான் தான் அந்த பலியாக போறேன் சரித்திரம். There was two extreme histories. So அந்த பெண்ணு ஆதி நிலைக்கு வருவதற்கு உண்டான சரித்திரத்தை பேசுறார். ஆதாமை எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது?
ஆதாம் எதற்காக உருவாக்கப்பட்டது? ஆதாம் ஏன் தயவு சாயலை பெற்றிருந்தான்? ஆதாம் ஏன் விழுந்து போனான்? இதெல்லாம் கற்றுக்கொண்டார். பின்பு சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத, புதியவைகளுக்கு மாறுகிற ஒரு அனுபவத்தை அந்த பாப்பாவுக்கு பெற்றுக்கொண்டார். இப்போ there must be caring, ஒரு அக்கறை கொள்ளுகிற அனுபவம். for what purpose? நல்ல அழகா இருக்குதுக்கா, நல்ல பாடியை ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிட்டுருக்கா, இன்னைக்கு ஜிம் இருக்குது, ஜும்பா இருக்குது, இன்னைக்கு பல பயிற்சிகள் இருக்குது உடம்பு நல்லா இருக்கிறது. எத்தனை பயிற்சி பள்ளிக்கூடங்கள் ஆத்மாவுக்கு இருக்கு? எங்கேயாவது பயிற்சி பள்ளிக்கூடம் இருக்கு? ஆத்மா ஜிம் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு எங்கேயாவது பள்ளிக்கூடங்கள் இருக்குதா? ஜிம் சென்டர் இருக்குதா? அநேகருடைய வாழ்வு there is no caring towards the soul. டாக்டர் கிட்ட போனா கூட சோலுக்காக கொடுக்குறா மாத்திரை, மருந்து, டானிக்கு, எதற்கு கொடுக்குறான்? சரி. the caring nature for the soul. சரீரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் நிறைய பேர் செலவு பண்றாங்க. சரீரத்துக்கு ட்ரெஸ்ஸுக்கு நிறைய பேர் செலவு பண்றாங்க. who is caring for the soul? he will be provided with the light of life. அங்கே ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேர் பண்ற அனுபவம் சோலுக்காக. this soul should be cared, it should be nurtured. இதுவரைக்கும் இருந்தது நெகட்டிவ் தான், இதுவரைக்கும் இருந்தது போராட்டம் தான். ஆனா you care for your soul. நீங்க உங்க ஆத்மாவுக்காக நீங்க இனிமேல் உங்களை சீர்படுத்துங்க என்று கற்றுக் கொடுத்தார். இரண்டாவதாக the meaning of feed, உணவளித்தல். ஆத்மா மேல கேர் வைப்பதை காட்டிலும் அடுத்த ஸ்தானம் it should be fed. அதுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். தேவ வார்த்தைகளினாலே, தேவ வார்த்தையை கொண்டு உங்கள் செயல்பாடுகளினாலே, உங்கள் செயல்பாடுகளினாலே தேவநாமம் மகிமைப்படும்படியாய் செயல்படுகிற இந்த உணவளித்தல் இருக்குமானால் இந்த ஆத்மா ரெஸ்டர்டு நிலையிலிருந்து புதியவைகளுக்குள்ளாய் கடந்து செல்லும். அநேகர் இதுக்கு பிராபலத்தை உண்டு பண்ணி அவன் ஆதி நிலைக்கு போகிற, இன்னும் மோசமான நிலை, பழையவைகளை காட்டிலும் மோசமான நிலைக்கு சொல்கிறார். ஒன்று கலாச்சாரத்தின் வழியாக, கலாச்சாரத்துக்குள் இருக்கிற 3 நிலைகள் வழியாக ஒரு சோல் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பணமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தியோ அதை குறித்து அல்ல, இந்த ஆத்மாவை நீங்கள் ஸ்டடி பண்ண போகிற பொழுதுதான் ஒரு வைப்ரண்ட் லைஃப்ங்கிற லைஃபே உங்களுக்கு அமையும் என்பது பலருக்கு தெரியாத ஒரு உண்மையாக போய்கொண்டிருக்கு. காரணம், இந்த உலகம் எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது பெரிய ஆளாகணும். ஒரு போட்டி உலகத்தில் இருக்கும். இந்த உலகத்தை தான் மைய கருத்தாக கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. ஆனால் உலகத்தை மையமாக அல்ல, பரலோகத்தை மையமாக வைத்து யார் அந்த சூழல்ல திங்க் பண்றாங்களோ அவன் தான் உலகத்தில் இருக்கிற இருள் இருந்து ஆவியின்படி பிழைக்கப்படுகிற அந்த ஜீவ ஒளிக்கு அவனால மாற முடியும். பல கிறிஸ்டியன்ஸ் வித்தவுட் நோயிங் திஸ் ஃபேக்ட், இந்த உண்மையை அறியாம உலகத்தின் பார்வையில் அவன் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் உலக பார்வை தான். விளங்குதுங்களா? இன்னைக்கு பல கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் த வேர்ல்ட். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பல கேரக்டர்கள் வேர்ல்டு வழியா தான் போயிட்டு, நாட் த்ரூ ஸ்பீச். உங்களுடைய உணவளித்தல் இதுக்கு, ஆத்மாவுக்கு இந்த ஃபீடிங் இருக்குமானால்
உங்க முகபாவனை, உங்க நடைகள், உங்களுடைய வார்த்தைகள், உங்க செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா it will be not a life, it will be a vibrant life. ஒரு வித்தியாசமான ஒரு லைஃபா நம்ம வாழ்வு இருக்கும். அடுத்தபடியாக இங்கே ஹீல்டு, இந்த ஆதி நிலைக்கு வர வேண்டுமானால் குணப்படுகிற அனுபவம். ஏன் குணப்படுத்தல்? பலவிதமான ப்ராப்ளத்தில் இருந்த ஆத்மாவை இப்ப நீங்க காட்ஸ் வேர்டை கொடுக்குறீங்க, உணவளிக்கிறீங்க, கேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆத்மாவோட பல ரகசியங்கள் இப்போ பரிசுத்த ஆவியானவங்களுக்கு கொடுப்பார். உங்க தாத்தா காலத்து சம்பவம் உங்களுக்கு நினைவுல கொடுப்பார். அவங்க ஆத்மாவை சார்ந்து வாழல, அவங்க ஃப்ளஷை சார்ந்து வாழ்ந்தாங்க. எதுல ஃப்ளஷை சார்ந்து வாங்கினாங்க? இன்னைக்கு உங்க சொத்துக்கள் இருக்கு, உங்க பொருட்கள் இருக்குது, இவைகள் எல்லாம் தெய்வீக ரீதியில் அல்ல, தெய்வீகமற்ற ரீதியிலே சம்பாதிக்கப்பட்டது. உங்க பிரச்சனை ஏன் தெரியுமா? பலர் சபித்த சாபத்தினாலே உங்க குடும்பம் இருக்குது. ஏன் உங்க பிள்ளைக்கு இந்த கதி? எத்தனையோ விதங்கள்ல தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட செயல்பாடுகள், உங்க முன்னோர்களுடைய ஜெனரேஷனல் போராட்டம் தான் உங்களை இப்படி மாத்தி இருக்கின்ற அனுபவங்கள். அருமையான தேவச்சனமே, ஒரு ஆத்ம ரீதியிலே வாழுகிறவன் அநியாயம் பண்ணி வாழ்வானா? அநியாயம் மாத்திரமல்ல, எந்த அக்கிரம சிந்தைக்கு கூட போக மாட்டான், எந்த மீறுதலுக்கும் போக மாட்டான். மற்றவருடைய உயர்வு அவனுக்கு அது பொறாமையாக இருக்காது. எத்தனையோ குடும்பங்கள்ல அண்ணன் தங்கச்சிக்குள்ள சூனியங்கள், அப்பா பிள்ளைகளுக்குள்ள சூனியங்கள். ஒரு குடும்பத்துல ஒரு அப்பாவுக்கு 2 மனைவி, முதல் மனைவி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். 2வது மனைவிக்கு 2 பையன் 2 பொண்ணு. பல நூற்றுக்கணக்கான ஏக்கரா சொத்தை முதல் பையன் என்ன சொல்றான், அவன் முதல் மனைவிக்கு பிறந்தவன். அப்பாவுக்கு மென்டல் ஆகும்படி மருந்தை கொடுக்குறான், உள்ள மாத்திரைங்கிற பேர்ல மனநல பாதிப்பு உண்டு பண்றான். அவன் பழசு ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். செய்து நல்லா இருக்கிற பாடி வயதான பாடியாய் பாய்ச்சு. அவனை அந்த அந்த தகப்பனை இந்த முதல் தாரத்துக்குள்ள என்ன செய்யறான், நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டு நல்லா டெஸ்ட் பண்ணி பல நூற்றுக்கணக்கான சொத்துக்களை நேம் டிரான்ஸ்பர் பண்றா. இப்போ ரெஜிஸ்டர் கேட்கிறாரு, இப்போ ரொம்ப வயசானவரா இருக்காரு, ஆனா அவர் வயசானவரா? மாத்திரைகளும் மருந்துகளும் கொடுத்து ஒரு 50 வயது நபர் பார்ப்பதற்கு 85-90 மாதிரி தெரியும். ரெஜிஸ்டர் கேட்கிறாரு, பல கோடிகளுக்கு சொத்து உள்ள இந்த சொத்தை இந்த பிள்ளைக்கு மாற்றும்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த டாக்குமெண்ட், இவர் ஒருவர் தான் பிள்ளையா? இப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆமா. ஆனா அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? இன்னும் 2 பையன் இருக்கான், இன்னும் 2. ஆத்மாவை கேர் பண்றவன், ஆத்மாவை ஜாக்கிரதையாய் பார்க்கிறவன் இந்த வேலையை செய்வானா? மாம்சம். அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை பெற்றாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணது என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் பண்ண பொண்ணு என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் ஏற்கனவே இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு வேற ஒரு பொண்ணை பாக்குறாங்க, ஏதோ ஒரு விடோ. இப்ப விடோவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. திருமணமாக்கப்பட்ட அவங்களுடைய வாழ்வு இப்பமாவது நல்லா இருக்கா? இப்ப இவனுக்கு மனநல பாதிக்க. ஆனா பெரியவர் இருக்காரு, யாரையா சொத்தை எழுதி கொடுத்த பெரியவர் இல்ல, சொத்தை ஏமாத்தி வாங்கின பெரியவர் இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்க. நான் சரீரத்துக்கு ஆபரேஷன் பண்ணணுமா, ஆத்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா?
அந்த ஆத்மா என்னைக்கு இந்த கேரிங்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக வருகிற பொழுதுதான் இந்த ஹீலிங் அவர்களுக்கு நடைபெறும். இன்னைக்கு பல காரியங்கள் ஃப்ளஷ் தோற்று போகும். ஒரு நாள் கூட மாம்சம் என்றதே கிடையாது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் அடல்டரி. முழுமையாய் அது கலப்பிடமாக இருக்கு. அது தேவனுடைய பரிசுத்தத்தில் இல்லை, அது முழுவதுமாக அது கலங்கின நிலையில் இருக்கு. இப்போ வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? we need 21 ways. இவைகள் எல்லாம் இந்த ரெஸ்டோரேஷனுக்குள்ள போக வேண்டுமானால், ஆதி நிலைக்கு போக வேண்டுமானால், பழையவைகள் ஒழிக்கப்பட வேண்டுமானால், ஒரு ரினியூவ்டு, ஒரு புதிய ஒரு காரியங்கள் இந்த ஆத்மா பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 21 நிலைகளை அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 21 ways to build a strong spiritual life. 21 இந்த வழிகளும் நமக்கு என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேத வாக்கியம் நல்லா கவனிங்க. This is an important mark to be pointed. கோடிடப்பட வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை. எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? நமக்கு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இனிமையான தேவச்சனமே, இங்கே 2 கான்செப்ட் ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். ஒன் இஸ் ரிவர். இப்ப நம்ம பாயிண்ட் 1 கத்துக்கிட்டோம். இன்னொன்று ஸ்வாம்ப். இந்த ரிவருக்கு ஆப்போசிட் ஸ்வாம்ப். நான் சொல்லித்தரேன், அப்படி புரிஞ்சுக்கோங்க. விபச்சாரத்தினுடைய வாழ்க்கை ஒரு ஸ்வாம்ப போல இருந்தது. அவருடைய வாழ்க்கை ஸ்வாம்ப் என்றால் சதுப்பு நிலம் என்று சொல்லலாம். சதுப்பு நிலம் சமமா இருக்கும், சரியா விளையாது, ஒண்ணுமே விளையாதுங்க. வெறும் வேண்டாத செடி தான் விளையும். ரெண்டாவது மரம் வச்சா கூட மரம் அதுல விளையாது. ஏன்னா எப்போதுமே தண்ணி இருந்தாலும் மரம் அது வேறு போயிடும், செடி. அப்ப அது தேவையில்லையே. அப்போ சதுப்பு நிலம் தண்ணி இருக்கும், ஆனா ஸ்டாக்னன்ட் இருக்கும். ஸ்டாக்னன்ட் என்றால் பாயம். மனிதனுடைய வாழ்வை இப்ப ஆண்டவர் ஒரு ரிவருக்கு ஒப்பிடுகிறார். How rivers are formed? மலைகள், எல்லாம் மலைகள். இது பூமின்னு வச்சுப்போம். இந்த பூமிக்குள்ள தான் இதெல்லாம் இருக்குது, மலை. இந்த மலையினுடைய பிரஷர், அழுத்தத்தில் இங்க இருக்கிற தண்ணி வெளியேறுது. நம்ம நினைக்கிற மழை என்ன மண்ணு மேல நிற்கிறது, அதுல என்னங்க அழுத்தம்? மழையிலிருந்து ஒரு கல்லை தூக்கி வைத்து பாருங்களேன், எவ்வளவு வெயிட். சோ டோட்டல் கான்செப்ட், இந்த மழை எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் அங்கிருந்து அழுத்தங்கள் உருவாக்கப்பட்டு தண்ணி புறப்படுது. இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்துதான் இந்த மலையிலிருந்து ஊற்றாக. ஆண்டவர் நம்ம என்ன சொல்றோம்? கண்மலை. அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை கண்மலையின் ஊற்றாக சொல்கிறோம், கண்மலையின் நீராக சொல்கிறோம். இங்கே ஆண்டவர் இந்த ரிவருக்கு அவர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மவுண்டைன் ஸ்ட்ரீம் என்றார்.
இப்போ வேத வாக்கியம்னு சொன்னார் இல்லையா, 38ல என்ன ஆரம்பிக்கிறாரு? நான் இதெல்லாம் ஹீப்ரூல இருந்து பேசுறேன். இது வந்து உங்களுக்கு இதை நான் ஹீப்ரூல இருந்து கொண்டு போகணும், அது டைம் பத்தாது. ஸோ நான் டைரக்டா உங்களுக்கு தமிழாக்கத்துக்கு வந்துட்டேன். வேத வாக்கியம் தான் இந்த மவுண்டன் ஸ்ட்ரீம். எப்படி இயற்கையில இந்த மலையினுடைய அழுத்தங்கள் பூமியில நீரோடை போன உடனே இந்த அழுத்தம் கிடைச்ச உடனே இந்த வாட்டர் ஸ்பீஸ் ஆகி வருதோ, அதே போல வேத வாக்கியம் ஆத்மா வாஞ்சிக்கிறது. அதான் தாவீது சொன்னாரு, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து செல்லுவது போல என் ஆத்மா ஆண்டவரை வாஞ்சிக்கிறது. இங்க இந்த மவுண்டன் ஸ்ட்ரீம் இது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, it cares for fresh, it cares for fresh water. யாராவது மழை தண்ணி குடிச்சிருக்கீங்களா? மழை தண்ணி அல்ல, மலையிலிருந்து வருகிற தண்ணி. 100% மினரல் டேஸ்ட், ரொம்ப டேஸ்டா. துணியை துவைச்சீங்கன்னா அவ்வளவு வெளுப்பா இருக்கும். சொன்னேன், கரெக்ட் சொல்றேன். ஏன் அதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மவுண்டன் ஸ்ட்ரீம் இதுக்கு இந்த மவுண்டனுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு கேட்டா, இந்த பூமிக்குள்ள இருக்கிறத பிரஷர் பண்ணி எடுக்குது. சுமார் 8000 அடிகளுக்கு கீழே இருந்து ஊத்துன்னு சொல்லுவாங்க. சொல்லலாம். இந்த பூமியில எங்க இருந்து தண்ணி எடுக்குது? 8000 ஃபீட்டுக்கு கீழே இருந்து. அதுதான் மலையில இன்னைக்கு போர் போட்டாலும் தண்ணி வரும். எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, பூமியில இருந்து அந்த மலை 5000 அடி உயரத்துல இருக்கும். அங்க போய் 200 அடி போர் போடுவான், தண்ணி என்னங்க. பூமி இங்க இருக்குது, இது 5000 அடி மலையா இருக்குது, அடுத்த ஒரு 100 அடி இவ்வளவுதான். இதுல என்னங்க தண்ணி வரும்? ஆனா பூமி இங்கேச்ச. அப்ப 5500 அடி போர் போட்டா மலையில இருந்து இப்போ நிலத்துக்கு வந்து, நிலத்துல இருந்து இப்போ 100 அடி போயிருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா மலை மேல போய் 5000 அடி மேல போய் 100 அடி போட்டா தண்ணி வருதா? அதான் இந்த மவுண்டன் ஸ்ட்ரீம். இந்த நீங்க போடுற போர் தான் 100 அடியா இருக்கலாம் போர். ஆனா இந்த ஸ்ட்ரீம் இந்த இடத்துல இருந்து இப்படி மேல எழும்புது. நீங்க அடைச்சிருந்த அடைப்பை நீங்க என்ன பண்றீங்க? ஒரு போரை போட்ட உடனே இந்த இடத்துல ஓபன் ஆயிடுச்சு. ஆத்மா அப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுது. ஊற்று போல கேர் பண்ணணும். நம்ம கேர் பண்ணும் போது இந்த மவுண்டன் ஸ்ட்ரீம் நமக்கு கிடைக்குது, வேத வாக்கியம் நமக்கு கிடைக்குது. இந்த வேத வாக்கியங்களின்படி இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. 7:38 யோவா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும், ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். வாட் இஸ் திஸ் மவுண்டன் ஸ்ட்ரீம்? இதுதான் அந்த கேரிங், இதுதான் அந்த ஃபீடிங், இதுதான் அந்த ஹீலிங். ஒரு ஆத்மாவை ஆண்டவருடைய சாயல்ல அவனை திருப்ப நினைக்கிற பொழுது இந்த சரீரம் ஒன்றும் தேவையில்லை. இதுல செட் ஆக்கப்படுகிற ஒரு ஆத்மா எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, 200 வயசுல 300 வயசுல 500 வயசு வரைக்கும் நீங்க யாரு வாழணும் நீங்க நினைக்கிறீங்களோ, யூ கேன் டிசைட் யுவர் லைஃப். உங்க ஆயுள் காலங்களை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏனென்றால் சோலுக்கு வயசு கிடையாது, என்னன்னே சொல்ல முடியாது. ஃப்ளஷ் 60 70 விலவீனத்துல வண்டி ஓட்ட வேண்டியதான் 80. அவ்வளவுதான் ஃப்ளஷுக்கு. இன்னைக்கு கலாச்சாரத்தில் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா சோல்ல நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சரீரத்துடைய அமைப்பு வேற, நாடி நரம்புகள் வேற.
why it is the mountain stream. ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை ஒரு மவுண்டைன் ஸ்ட்ரீமா மாறி it becomes as a river. எல்லாம் ரிவரா மாறுகிறது. இப்போ ஸ்வாம்ப் என்றால் சதுப்பு நிலம், சதுப்பு நிலமாகப்பட்டது தேக்கப்பட்ட தண்ணீர். இங்கே வேத அறிஞர்கள் சொல்றாங்க, don't lead a life like a swamp. swamp என்றால் ஒரு ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்துல எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா பயங்கரமான ஸ்மெல், பயங்கர நாத்தம். அந்த ரோட கிராஸ் பண்ணும்போதே ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. ஆனா மவுண்டைன் ஸ்ட்ரீம் பல 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 பிரமாதமா இருக்கும். பூவாத்து மாதிரி பூவாத்து மாதிரி தான். இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ரிவர் ஸ்வாம்பாக மாற்றுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் நீங்க ஆண்டவருடைய வல்லமையை பெற்று அந்த விபச்சார ஸ்திரீ என்னவாக மாறி இருப்பாள் என்பதை நீங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இந்த ரிவராக மாறும். மவுண்டைன் என்ன பண்ணுது, மலை என்ன செய்யுது, தண்ணியா கீழே இருக்கிற தண்ணியை ப்ரெஷரைஸ் பண்ணி வெளியே எடுத்து அது யாருக்கு கொடுக்குது, நீயும் நானும் என்ன செய்யறோம். இந்த பிளெஸிங்ஸ் நாம் பெற்றிருக்கிற பிளெஸிங்ஸ் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறியா? இப்போ ஆண்டவருடைய பார்வையில வேத வாக்கியங்களின்படி நீங்கள் இருப்பீர்களானால் நீங்க இந்த பிளெஸிங்கை மற்றவர்களுக்கு கொடுத்திருப்பீங்க. கண்டிப்பா கொடுத்துருக்கோம். சதுப்பு நிலமா இருந்தா அது ஸ்டாக்னன்ட். நீங்க நிச்சயமாக கொடுத்திருக்க மாட்டீங்க. உங்களை சிந்தித்து பாருங்க. இது சோல் ஒண்ணுதான் செய்யும், ஆத்மா ஒண்ணுதான் மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு சாக்கியத்தை செய்யும். சரீரம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொன்னார், ரெண்டு அங்கி இருந்த உடனே எதை மறைக்கிறது, இந்த சரீரத்தை மறைக்கிறதான போட்டுருக்க ஒண்ணு இப்போதைக்கு போதும் கொடுக்க பாருங்க. இப்ப யார் ஒத்து வரணும் கொடுக்கறதுக்கு? ஆத்மா தான். ஒரு சின்ன டெஸ்ட்ல நம்ம ஆண்டவர் யார் என்று பார்த்து, நீ வேத வாக்கியங்களின்படி இருக்கிறியா இல்லையா? நீ இதை சார்ந்தவனா இல்லை இதை சார்ந்தவனா? சின்ன எக்ஸாம்பிள் நம்ம என்ன போட்டுருவாங்க. நீ பாவம் செய்தியெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ரிவர் RUS ரெண்டுல பார்த்தாலுமே உன்னையும் என்னையும் அவர் எடுத்துவார். இப்படி இருக்கிறவன் ஒரு டேம் மாதிரி இருப்பான். எங்கெல்லாம் வந்திருக்கும் தண்ணி. இந்த டேம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஒன்னாக்கி அதுக்கு ஒரு சுவர் போட்டு தேவைன்னா திறக்கலாம்பா. ஒரு குளம் மாதிரி இருக்கும். டேம் என்ன செய்யுது, தேவைன்னா திறக்கலாம், இல்லைன்னா தண்ணிக்கு இருக்கு. எந்த ஆணையம் அமைக்கட்டும், எத்தனை ஸ்டேட் ஆணையம் அமைச்சாலும் நாங்க நினைச்சாதான் சொல்றோம். ஆத்மாவிலியா மாம்சத்துல பேசுறாங்களா? எதுல பேசுறாங்க? மாம்சத்துல பேசுறாங்க. எங்களுக்கு தேவை இருக்குதுங்க, நாங்க மொத்தம் கொடுக்க மாட்டோம் அந்த ஸ்டேட்டுக்கு. இல்லைங்க ஆணையம் எழுதி இருக்குதே கொடுக்கணும். இல்லைங்க எங்களுக்கு தேவை போக மீதி இருந்தா. திஸ் இஸ் ஃபிளஷ். டேம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையில் இருக்கிறவன் he will be spiritually swamped.
இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவன் யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்வாம்ப் மாதிரி தான். ஒரு ரிவரை போல அவனால இருக்கவே முடியாது. கொடுக்கறதுல வைத்தே அவனை கண்டுபிடிச்சான். அது மனப்பூர்வமா கொடுக்குறானா, உதார்த்தமா கொடுக்குறானா, கடவுள்ன்றதால கொடுக்குறானா, இல்லை யாரா இருந்தாலும் கொடுக்குறானா, எந்த சூழலையும் கொடுக்குறானா, எதற்காக வேண்டுமானாலும் கொடுக்குறானா. பல கேள்விகள். இந்த சோல் ரெஸ்ட் ஆக்கப்பட வேண்டுமானால், அது ஆதி நிலைக்கு வர வேண்டுமானால் பல கேள்விகளுடைய பதில்கள் ஆண்டவர் சொன்னார். வேத வாக்கியத்தின் வழியாக, கிரைஸ்ட் அவருடைய சாயலின்படியாக நாம் செயல்படுகிற ஒவ்வொரு சூழலும் should be based on the image of the Lord Jesus Christ. கிரைஸ்டுடைய அந்த attitude and character, அந்த குணாதிசயங்களும் நடத்தையின்படியாக இவைகள் பங்களிக்கப்படுகிறது. ஏதாவது லாபத்தை நோக்கி கொடுக்குறீங்களா? ஐயோ கொடுப்பாரு, ஏதாவது அது ஒரு லாபம் வச்சிருப்பாரு. அது ஃபிளஷ் சோல். எதிர்பார்த்து கொடுக்கிறாரா? அது ஃபிளஷ் சோல் கிடையாது. உதவும் பின்னாடி கொடுக்கிறாரா? அது ஃபிளஷ் சோல். அதெல்லாம் அந்த ஸ்டாக்னன்ட் கேஸ். இவர்கள் வேத வாக்கியங்களின்படி இவங்க கொடுக்கல. காரணம், இவங்க வேத வாக்கியங்களின்படி இல்லை. But they pronounce themselves, we are true Christians. ஆனால் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள், நாங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள். அங்க கிறிஸ்தவத்தை தழுவிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசுவை தவிர எங்களுக்கு உண்மை கிடையாது. ஒரு தப்பு தண்டாவுக்கு போக மாட்டோம். But what about the river? ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு ஊற்றாக இருக்கிறியா நீ? அந்த மலை ஏதாவது தண்ணியை தேக்கி வச்சு அந்த மலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சா? ஆனா மலை என்ன செய்யுது? பிரஷரைஸ் பண்ணி 8000 ஃபுட்டுக்கு கீழே இருக்கிற தண்ணியை கூட அதால கொண்டு வர முடியும். 8000 அடிக்கலாம் இது வரைக்கும் போர் போட்டிருக்காங்களா தெரியல. ஆனால் எங்கேயோ ஹை போஸ்ட்ல இருக்கிற ஒரு மலையில இருந்து அந்த மலையினுடைய தன்மை முடிஞ்சு அதுக்கப்புறம் நிலத்துக்கு கீழே ஒரு 8000 அடி தண்ணிய முடிஞ்சு கொண்டு வந்து மலை மேல போய் அங்கிருந்து இறக்கி எங்க கொடுக்குது? கீழே அதே நிலத்துக்கு. ஒரு டிராப் தண்ணி அந்த மலை வச்சு. ஆனா அந்த வழிந்து ஓடுகிற தண்ணியை கொண்டு அந்த மலைகள் செழிப்பாய் மாறு. அங்க இருக்கிற செடி கொடிகள் அங்க வளர்ச்சி. யாராவது போய் தண்ணி ஊத்துறோமா நம்ம? ஆனால் எதையுமே இல்லாத ஒரு மலை சுற்றி இருக்கிற அந்த மரங்கள் எப்படி இருக்கு? கிரேட்டஸ்ட். அவ்வளவு சத்துள்ளதா நான் பார்க்கிறேன். அருமையான தேவச்சனமே, இவைகள் மாறப்பட வேண்டும். இந்த ஸ்டாக்னன்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில வாழ்ந்து கொண்டிருக்கிற so called Christians has to be transformed. அவர்கள் மாற்றப்படாவிட்டால் கிறிஸ்தவம் வளர்ந்துட்டு இருக்கோம், கிரைஸ்ட் உள்ள வளர மாட்டாங்க. The religion may be flourished, but the purpose of the religion will never be flourished. இதுவரை புரியுது? கிறிஸ்தவம் வளரலாம். நீங்க உங்களுக்கு 4 பிள்ளை பெற்றது. இப்போ கிறிஸ்தவத்துல கணவன் மனைவி 4 குழந்தை 6 பேர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அது ஒரு 8ஆவது. கிறிஸ்தவம் வளருது, கர்த்தர் வளர்கிறாரா? தாத்தா பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் பிள்ளைங்க பெற்றாங்க. பிள்ளைங்களை பெற்றாங்க. தாத்தா பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க அவங்க பிள்ளைகள். பேர பிள்ளைகள் வளர்ந்துருச்சு. தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, அப்பா அம்மா இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, இவங்க தன் பிள்ளைகளாகிய அந்த தாத்தாவுக்கு பேரன் பேத்திக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதுதான் நிற்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது வேத வாக்கியங்களின்படி, not through your parents, through the word of the Lord. ஏன் பைபிள் அப்பாவுக்கு ஒரு பைபிள் இருக்கு போதாதா? 4 பேர் சேர்ந்து அதை படிச்சுக்க வேண்டியதானே? தாத்தா கிட்ட பைபிள் இருக்க போதாதா? அது எல்லாரும் கொஞ்சம் நேரம் படிச்சுக்க வேண்டியதானே? வேதம் அப்படி இல்லை.
அது ஒரு பெரிய சொத்தாக எல்லாருக்குமாக. எல்லார் கையிலும் நம்ம கையில இருக்கு பைபிள். பட் who knows the truth? யாருக்கு சத்தியம் வெளிப்பாடாயிருக்கு? எத்தனை பேர் சத்தியத்தை கற்றுக்கொள்ள விரும்பி அதுக்கப்புறம் அதை தெரிந்து அதற்கப்புறம் அதன்படி நடைபெறுகிற நடைபயணத்துக்குள்ள எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? இல்லையே. ஆவிக்குரிய வாழ்வு, ஸ்டாக்னன்ட் வாழ்வா, ஸ்பிரிச்சுவலி ஸ்வாம்ப் வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But God wants to multiply the character, the image, the attitude of the Lord. கிறிஸ்து வாழ்ந்த அந்த 33 ஆண்டு காலங்களுக்குள்ளாக, ஊழியத்தின் 33 ஆண்டு காலங்களுக்குள்ளாக பல காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியத்தில் எத்தனை அற்புதங்கள் நடந்தது, எத்தனை அதிசயங்கள் நடந்தது. அந்த டைம் எல்லாம் போக சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு கொஞ்சம் நேரம் தான். அவர் டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டே காலையில் நைட்டும் மத்தியானம் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரா? இல்ல. நடவேணும் இருக்கு, ஊருக்கு ஊருக்கு போகணும், ஆகாரம் புசிக்கணும், படுக்கணும், சீஷர்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும், பப்ளிக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுல அந்த உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் வருவான், பேய் வருவான், பிசாசு வருவான். ஒரு சைடு சதுசேயர் பரிசேயர் காலி பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறான், ஒரு சைடு அரசாங்கம் காலி பண்ண பார்த்துட்டு இருக்குது, ஒரு சைடு பணம் வேணும், ஆட்களை சேர்க்கணும். சிங்கிள் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட். வெறும் 12 பேரை சேர்த்து இன்னைக்கு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற ஒரு மகிமையான வார்த்தைகளுடைய ஒரு வேத புஸ்தகம். தேவ ஜனமே, உங்க கையில இருக்கு, என் கையிலையும் இருக்கு. அதை நம்ம எந்த வியூல பார்த்திருக்கிறோம்? ஸ்வாம்ப் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்திருக்கிறோமா? அல்லது ஒரு பிளஸிங், ஒரு ரிவரை போல நாம் அந்த வேதத்தை கற்று வைத்திருக்கிறோம். நீ கற்றிருக்கிற வேதம் அது உனக்கு மாத்திரம் பிரயோஜனப்படுமானால் இட் இஸ் a swamp spirituality. நீ கற்றுக்கொண்ட வேதம் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாய், உனக்கு பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, அழகு, பலன், சுகம், ஜீவன் இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரே, whether it is being utilized for others அல்ல நீ 4 கதவை கூட்டி வச்சுட்டு சாக்கடையா இருந்து பாக்குற. கொரோனா காலம் வந்துடும், வெளியே போனா என்ன வந்துடும்? நீ வெளியே போனா உங்க வீட்டுக்கு எவனா வந்தா கொரோனா வந்துடும். சரி, இப்ப காலம் கொரோனா விட்டுருங்க. வியாதி இல்லாத காலத்துல வெளியே போய் செய்தியா அன்பருக்காக ஏதாவது கொடுத்தியா வெளியே உள்ளவர்களுக்கு ஆண்டவருக்காக? ஒரு வைப்ரண்ட் லைஃப் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? ஒரு ரிவரை போல. அது மாத்திரமல்ல, இந்த ஸ்பிரிச்சுவலி அவன் ஸ்வாம்பா, ஸ்டாக்னன்ட், சத்தியத்தை அறிந்து அவன் தேக்கப்பட்ட நிலையில் இருப்பான் என்றால் அவன் யாராக இருக்கணும்னா அவன் புரோக்கனா இருக்கிறான். ஸ்பிரிச்சுவலி புரோக்கனா இருக்கான். அவன் தெரிஞ்சுக்கிறான், நான் நல்லா இருக்கேன் ஸ்பிரிச்சுவலி. அவனுடைய வேதம் அவனுக்குள் உடைக்கப்பட்ட வேதம், பிரயோஜனமற்ற வேதமாக அவனுடைய வாழ்க்கை. அவன்கிட்ட ஜீவ தண்ணீர் புறப்படும், ஜீவ தண்ணீர் புறப்படும் அவன்கிட்ட. ஆனா பாடிடுறோம், கண்ணு கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. பாட்டு நல்லா இருக்கா இல்லையா? பெர்க்மன்ஸ் பாட்டு. இந்த வசனத்தை வச்சுதான் அந்த பாட்டு. அருமையான தேவச்சனமே. அந்த பாட்டுக்கு நான் 90 அந்த பாட்டு பாடினா நீங்க 90 எவ்வளவு மாய்மாலம் பாருங்களேன். இல்ல ஏமாத்துறதுல கிறிஸ்தவனை போல யாரும் ஸ்பெஷல் கிஃப்ட்.
நீங்க கொத்துக்கிட்டீங்க. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவலி புரோக்கனை மாற்றணும். இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்வாம்ப்ல இருக்கிறவன் ஒரு இன்டெலெக்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவாலிட்டின்னா அறிவார்ந்த. அந்த இன்டெலெக்சுவாலிட்டியில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சினிக்கல், CYNICAL, CYNICAL ஒரு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை. இந்த சினிக்கல் என்றால் ஒரு சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுக்கு பேர் சினிக்கல். மழை பெஞ்சா தண்ணி வந்தா அந்த இடத்துல என்ன செய்யும்? மழை மாதிரி பெரியும். அதான் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை, ஒரு இனோவேட்டிவ், ஒரு புதுமை, கிரைஸ்ட போல செயல்படுகிற ஒரு அனுபவங்கள். கிரைஸ்ட் எங்காவது போய் ஃபெயிலியரா? இல்ல இல்ல. ஆனா இந்த சினிக்கல், CYNICAL, சினிக்கல் வாழ்க்கை ஒரு ஸ்வாம்ப் போல நம்ம வாழ்க்கை வாழற ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் அது அட்டர் ஃபெயிலியரா மாறிடும். இப்ப அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இந்த டேம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் தண்ணி இருக்கு. பிளஸிங், எல்லாம் பிளஸிங். ஆண்டவர் கொடுத்தது எல்லாம் பிளஸிங். ஆனா நமக்குள்ள ஒரு புரோக்கன் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாம்ப், யாரையோ சார்ந்து வாழுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாம்ப். இந்த டேம் இப்போ ஃப்ளஷ்ஷா இருக்கு. இந்த தண்ணி வரணும்னா என்ன செய்யணும்? இதெல்லாம் பிளஸிங். இப்போ இது என்ன இருக்கு? ஒரு டேம் அணை போட்டு இது அடைச்சி வச்சிருக்கோம். அந்த டேம் தான் நம்முடைய ஃப்ளஷ். இந்த தண்ணி வெளியே பாயணும்னா என்ன உடையணும்? மாம்சம் உடையணும். இந்த மாம்சமாகிய இந்த டேம் பிரேக் ஆகும்போது தான் தண்ணி ஃப்ளோ வெளியே வராது. அருமையான தேவை ஜனமே, உங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் ஒரு அறிவு சார்ந்த வாழ்க்கையாக நீங்க வாழ்ந்துருக்கீங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நாட் த்ரூ ஸ்பிரிச்சுவல். இதுவரையில் அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் ஃப்ளஷ். மறுபடியும் அந்த யோவான் 7:38 வாசிப்போம். நல்லா கவனிங்க, முடிக்க போறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. எது சொல்லுகிறபடி? ஃப்ளஷ் சொல்லுகிறபடியா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. என்னிடத்தில் விசுவாசம் அப்படின்னா என்னன்னா, அந்த வார்த்தை சொல்லுகிறபடி செய்கிறவன் தான் அவருக்கு விசுவாசமா இருக்கு. தண்ணி வரும், சேரும், ஆனா ஸ்வாம்பா இருப்பான். ஒரு சதுப்பு நிலத்துடைய தண்ணியா இருக்கும். அதை கையப்படி எடுத்து முண்டு எடுத்தீங்கன்னா மண்ணு அதுமா வரும். தண்ணி இவ்வளவு கனம்தான், ஆனா பல ஆயிரம் ஏக்கராவில் அந்த தண்ணி இருக்கும். ரிவர் போறதுன்னு ஒரு 5 அடி அகலத்துல தான் தண்ணி போகுது. ஆனா எப்படி இருக்கு? பிரமாதமா. அது நிக்கிறது பெரிய ஒரு பாண்டு, ஒரு குளம் போல தெரியுது. ஆனா நதி கம்மி தான், ஓட்டம் ஓடுது. விட்டு போச்சுன்னா 50 அடியில 100 அடி 200 அடி பெரிய ஆறு, இல்ல 500 அடி பெரிய ஆறு, அவ்வளவுதான். ஆனா போய்கிட்டே இருக்கு பாருங்க, நிக்காது. பல யூட்டிலிட்டி. அதே போலதான் உன்னையும் என்னையும் பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். உங்க லைஃப் ஆர்டினரி லைஃப் இல்ல, ஒரு வைப்ரண்ட் பிரமாதம் போயிட்டு இருக்கு. ரொம்ப பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட ஆண்டவர் பார்க்கிறார். இங்க விபச்சார ஸ்திரீ, சின்ன ஃப்ளஷ், உச்சந்தல இருந்து உள்ளங்க ஒரு 50-60 கிலோ ஃப்ளஷ். இந்த ஃப்ளஷை கொண்டு நீ திங்க் பண்ணி வாழ்ந்துட்டேடா மணி. ரிவர் எவ்வளவு பிளஸிங்ஸ். இதுவாக தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இதுவாக தான் உங்களை நான் அழைச்சிருக்கிறேன். நீ செய்யற உதவி பணம் பொருள் ஆஸ்தி அந்த அது ரெண்டாவது.
பட் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிறவனாக நீ இருக்கிறியா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ கிறிஸ்துவை குறித்து எதை பேசுகிறவராக இருக்கிற? அதை நீ பேசியிருப்பனா இந்த டேமுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை இப்ப நீ கொடுக்கிறவனாக நீ மாற முடியும். வெறும் டேமா இருந்திருக்கிறிய தவிர, இது மாம்சத்தின்படி பெற்றதாக இருக்கிறே தவிர, வாய்ஸ் குறுகனை மிஞ்சி போன விபச்சாரம். ஆனா நான் வச்சிருக்கிறது ஒரு ரிவர், ஒரு மலையின் சிகரமாக, ஒரு கண்மலையாக நான் உன்னை வைக்க விரும்புகிறேன். அந்த கண்மலையாக இருக்க வேண்டிய நீ எவ்வளவு ஆழத்துக்கு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை என்னால கொண்டு வந்து உன் மூலமாக என்னால கொடுக்க முடியுமே. நீ அதை தேடல, தேடு, இன்னையிலிருந்து தேடு என்று சொல்ல. இன்னையிலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ள வா என்று சொல்கிறார். ஒரு லைஃப், ஒரு வைப்ரண்ட் லைஃபாக மாற உன்னை கொண்டு நான் அநேக காரியங்களுக்கு அதிகாரியாய் மாற்றுவதற்கு நான் வைத்திருக்கிற என் திட்டத்தை வேத வாக்கியங்களின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா இட் பிகம்ஸ் என்ன தண்ணீரா மாறுகிறது? ஒளிய ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. அது உனக்குள்ளது புறப்பட போகிற தண்ணீராக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.